ஒரு 40க்கு 60 கிழக்கும் மேற்குமான நீளமாக இருந்துச்சுன்னா அது வந்து ஆண்மனை. 1:1 அப்படிங்கிறது மேக்சிமம் தவிர்க்கணும். 1:2 அப்படிங்கிறது ஒரு 100% பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். கோவிலுக்கு எதிர்த்த மாதிரியே வந்து தலைவாசல் வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சொல்லாடல் வந்து இருக்கு சார். அது எந்த அளவுக்கு பெரியவர்கள் அனுபவம் தான் நம்ம இதை வாஸ்துவாகவே நம்ம கன்வெர்ட் பண்ணி பார்க்குறோம். ஒரு சிலர் வந்து மூட நம்பிக்கையை புகுத்துறாங்க, தவறான தகவல்களை நிறைய சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல வாஸ்து இருக்கக்கூடிய வீடு அப்படிங்கிறதுக்கான ஏதாச்சும் ஒரு கட்டமைப்பு இருக்குதுங்களா? இல்லை, அடிப்படை கட்டமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிநிலம் அப்படிங்கிறது பொதுவாகவே இந்த வாஸ்துவில் நாங்கள் சொல்கிறது சதுரம் செவ்வகம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஃபஸ்ட்டு அடிநிலம் அப்படிங்கிறது சரியாக இருக்கணும். நம்முடைய முன்னோர்கள் எப்படி நமக்கு டிஎன்ஏவை கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு வீடுகளுமே அதற்கான டிஎன்ஏ அப்படிங்கிறது நம்ம அடுத்தடுத்து கட்டக்கூடிய வீடுகள். பூர்வீகம் தப்பாக இருந்தால் தப்பாக தான் அமையும். அதனால தான் கோயில்கள் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை குடமுழுக்கு வச்சதுக்கு காரணம் இதுதான். திறப்பு ஆடி அமாவாசை யாத்திரை முன்பதிவுக்கு 7305858585. பிரசன்டிங் ஸ்பான்சர் தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. பிஎஃப் அமௌண்ட் எப்படி எடுக்கணும்னு தெரியலையா? ரவி பிஎஃப் கன்சல்டிங் சர்வீஸ் கான்டாக்ட் பண்ணுங்க. 10 நாள்ல உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு உங்க பிஎஃப் பணம் வந்து சேரும். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் இப்பொழுது நம்ம ஆர்னியில் உங்கள் கனவுகளுக்கு வெற்றியின் பாதையை அமைக்கும் உயர்தர கல்வி மையம். அனைவருக்குமான தரமான கல்வி இனி நாம் சொந்த ஊரிலேயே படிக்கலாம். டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி, ஆரணி வளாகம். மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. இன்றே சேருங்கள். வெற்றிகரமான நாளைய எதிர்காலத்தை உருவாக்குங்கள். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாற்றவர்க்கும் இறைவா போற்றி. குமுதம் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாகவே வாஸ்து சார்ந்து வந்து பார்த்திங்கன்னா பல பேருக்கு பல சந்தேகங்கள், பல ஐயங்கள் இருக்குது. அதை நிவர்த்தி செஞ்சுக்கிறதுக்கு ஒரு தகுதியான ஒரு சிறந்த வல்லுநரை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாஸ்து சர்க்குரு திரு தங்கதுரை ஐயா அவர்களை சந்திக்கிறோம். ஐயா வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. 4 பக்கம் இருக்கும் சார். ஒரு பிளாட் வாங்குறாங்கன்னு வச்சுங்க சார், 4 பக்கம் இருக்குது. அதில் எந்த நீலாங்கரங்களை வச்சு கணக்கிடுவீங்களா, இல்லை எப்படி வந்து இது வந்து ஒரு ஆண்மனை, இது வந்து ஒரு பெண்மனைன்னு கணக்கிடுவீங்க சார்? நல்ல கேள்வி. இப்போ எப்படின்னா ஒரு 40க்கு 60 கிழக்கும் மேற்குமான நீளமாக இருந்துச்சுன்னா அது வந்து ஆண்மனை. ஓகே. இதே 40க்கு 60 தெற்கும் வடக்குமாக இருந்துச்சுன்னா அது வந்து பெண்மனை. எப்பவுமே மனை அப்படிங்கிறது 1:2 அப்படிதான் மனை வாங்கணும். 1:1 அப்படிங்கிறது மேக்சிமம் தவிர்க்கணும். 1:2 அப்படிங்கிறது ஒரு 100% பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். எப்பவுமே நீங்கள் சதுரம் நீள் சதுரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சதுரத்தை விட நீள் சதுரம் அதிகமான பலனை கொடுக்கும். அதனால தான் நம்ம யூஸ் பண்ணுற பொருள்கள் பெரும்பாலுமே செவ்வக வடிவில் தான் இருக்கும், சதுரமாக கொடுக்க மாட்டாங்க. இப்போ சதுரம் அப்படிங்கிறது இப்போ ஒரு 10க்கு 10 ஒரு அறை அப்படின்னீங்கன்னா அதனோட பலன் அப்படிங்கிறது வேற. இப்போ 16 அடி நீளம் 10 அடி அகலம் அப்படின்னா அதனோட பலன் அப்படிங்கிறது வேற. அதனால இந்த கிழக்கு மேற்குமான நீளமும் வடக்கும் தெற்குமான நீளையும் கணக்கிட்டு தான் இது ஆண்மனையா பெண்மனையா அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஓகே சார். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கோவிலுக்கு எதிர்த்த மாதிரியே வந்து தலைவாசல் வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சொல்லாடல் வந்து இருக்குது சார். அது எந்த அளவுக்கு உண்மை? கோவிலை சுற்றி வந்து வீடுகள் இருக்கக்கூடாது, கோவில் நேர் எதிராக வந்து வீடு கட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. அது எந்த அளவுக்கு சார் உண்மை? இல்லை, இது எப்படின்னா கோயில்களை சுற்றிலும் இருக்கக்கூடாது அப்படின்னு இல்லை, தாராளமாக இருக்கலாம். கோயில் கோபுரத்தை காட்டிலும் உயரம் குறைவாக இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம அந்த காலத்தில் நம்ம பெரியவங்க சொன்னதான் இன்றைக்கி நம்ம கடைபிடிக்கிறோம். எப்பவுமே கோயிலுக்கும் கிழக்கு திசையிலும் வடக்கு திசையிலும் வீடுகள் இருக்கலாம், அதனால் எந்த விதமான தவறும் இல்லை. கோவிலுக்கு மேற்கு திசையிலையும் கோவிலுக்கு தெற்கு திசையிலையும் வீடுகள் இருக்கிறத தவிர்க்கணும். என்னென்னா பெரும்பாலும் நமக்கு நம்ம முன்னோர்கள் காட்டிய வழிமுறையில் தான் நம்ம இதை வந்து வழியாக நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இது வாஸ்து அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அனுபவ ரீதியாக எடுக்கப்பட்டது. இன்னைக்கு ஆராய்ச்சி பண்ணுறோம், இன்னைக்கு அறிவியலோட புகுத்தி பார்க்குறோம். ஆனால் முன்னாடி எல்லாம் முன்னொரு காலத்துல எல்லாம் பெரியோர்கள் அனுபவம் தான் நம்ம இதை வாஸ்துவாகவே நம்ம கன்வெர்ட் பண்ணி பார்க்குறோம். அப்போ எப்போவுமே கோயில் நிழல் அப்படிங்கிறது சூரியன் உதிக்கும் பொழுது நம்ம
மேற்கு திசையில் விழுகும். அப்போது அந்த மாதிரி கோயிலுடைய கோபுரத்து நிழல் வந்து வீட்டுக்கு விழுகக்கூடாது ஓகே. அப்படிங்கிறத இந்த கான்செப்ட். இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோயிலுக்கு எப்போவுமே நமக்கு ஒரு குருநாதர் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலேன். நம்ம கடவுள் அப்படிங்கிறது நம்மளோட மிக மிக உயர்ந்த இதில் இருக்கக்கூடியவர். அவரை காட்டிலும் நம்ம கொஞ்சம் தாழ்ந்து இருக்கணும், அடிபணிந்து இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தது. அதனால தான் எப்போவுமே கோயிலை விட உயரமான வீடுகளை தவறுங்கிறோம். இன்னொன்று, கோயிலை சுற்றிலும் ஒரு குறைஞ்சது ஒரு 50 அடிக்கான இடைவெளிகள் விட்டு வீடுகள் கட்டுறப்போ அது மிக மிக அற்புதமான ஒரு பலனை கொடுக்குது. பட் கோயில்களை ஒட்டி வீடுகள் அமைக்கிறப்ப கோயிலுக்கான அந்த தாக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்குது. நீங்கள் வந்து அந்த கோயில் வந்து நம்ம கட்டுறப்போ அதுக்கு நிறைய பூஜை புனஸ்காரங்களை சொல்லி அதுக்கு உயிரோட்டம் கொடுக்குறோம். அது வந்து நீங்கள் இருக்கக்கூடிய தெய்வங்கள் வந்து ஆக்ரோஷமான தெய்வங்களா சாந்தமான தெய்வங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். ஆக்ரோஷமான தெய்வங்களாக இருந்துச்சுன்னா அந்த கோவிலுக்கு நேர் எதிர் திசையில் வீடுகள் அமைக்கக்கூடாது. இதே சாந்தமான தெய்வங்கள் இருக்குது அப்படின்னா தாராளமாக அமைச்சுக்கலாம். ஆனாலும் கோயில் கருவறைக்கு நேர் எதிர் திசையில் தலைவாசல் அமைப்பு கொடுக்கக்கூடாது. அப்போ எந்திரிச்ச உடனே நம்ம நேருக்கு நேர் அந்த கோயிலை பார்க்குற மாதிரி இருக்கும். இன்னொன்று, கோயில் நட திறந்தோடனே நேருக்கு நேர் நம்ம வீட்டில் அது படும்படியாக இருக்கும். அதனால ஒரு வீடு அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல நல்ல விஷயங்களும் நடக்கும், கெட்ட விஷயங்களும் நடக்கும். அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது நேருக்கு நேர் தெய்வத்துக்கு நேராக இருக்கக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கோயிலுக்கு நேர் எதிர் திசையில் தலைவாசல் வைக்கக்கூடாது. ஏன்னா ஒரு வீட்டில் சுபகாரியங்கள் நடக்குதுன்னு வச்சுக்கங்களேன், அது வந்து கோயிலுக்கு நேர் எதிர் திசையில் இருந்தாலும் தெய்வத்திற்கு நேர் எதிர் திசையில் தலைவாசல் இருந்தாலும் நல்லது தான், ஒன்றும் தப்பில்லை. இதே அசுபமான ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறப்போ அது வந்து தவறான ஒரு எண்ண அலைகளை தான் உருவாக்கும். இப்போ நம்ம தெய்வம் அப்படிங்கிறதே நம்ம அது ஒரு அலைக்கற்றலையாக தான் நம்ம வந்து நம்ம வழிபாட்டு முறையை வச்சுக்கிறோம். நம்மளுடைய எண்ணங்களை அங்கே நம்ம வந்து குவிக்கிறோம், அது பிரதிபலித்து நமக்கு ரிட்டனாக கொடுக்குது. அதனால தான் இந்த கற்ப கிரகத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஓட்டை கொடுத்துருக்க மாட்டாங்க, அடைபட்டதாக இருக்கும். அப்போது அந்த கோயிலுக்கான விஷயங்களை பேசுவோம். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா வருடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறைந்தபட்சம் ஒரு 6 நாளோ இல்லை 7 நாளோ தான் சார் வாஸ்து நாள் வருது. இந்த வாஸ்து நாள் வந்து எல்லாராலையும் பயன்படுத்திக்க முடியுமா? இந்த வாஸ்து நாளில் எல்லாராலையும் வீடு மாற முடியுமா, பால் காய்ச்ச முடியுமா, இல்லை வீடு கட்டுறதுக்கு அடிக்கால் போட முடியுமா அப்படின்னா கேள்விக்குரிய விஷயம் தான் சார். இப்படி வாஸ்து நாளை பயன்படுத்த முடியாதவர்கள் வேறு எந்த நாட்களை பயன்படுத்தலாம் சார்? அவங்களோட வீடு வந்து மாறுவதற்கோ இல்லை அடிக்கால் போடுறதுக்கோ வேறு எந்த நாட்களை பயன்படுத்தலாம்? இப்போது வாஸ்து நாளில் மட்டும்தான் கட்டணும்னு சொல்லி யார் சொன்னது? ஓகே. வாஸ்து இல்லாத நாள்களில் கட்டக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? யாராவது சொல்லியிருக்காங்களா? இல்லை சார். எந்த புத்தகத்தில்? அப்படிலாம் கிடையாது. இதை தான் நான் தொடர்ந்து பதிவிடுறது. ஒரு சிலர் வந்து மூட நம்பிக்கையை புகுத்துறாங்க, தவறான தகவல்களை நிறைய சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதாவது ஒரு மீடியாவில் சொல்லணும், நான் வித்தியாசமாக சொன்னேன்னா அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு இன்றைக்கி லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. ஸோ அதனால இவர்கள் வந்து இப்படி தான் ஒரு கட்டுக்கதையாக புனையப்படுதே ஒழிய முகூர்த்த நாட்கள் நல்ல நாட்கள் நீங்கள் எந்த நாள் வேணாலும் பண்ணலாம், அதில் எந்த தவறுமே இல்லை. ஏன்னா வாஸ்து பகவான் வந்து எழுந்திருக்கக்கூடிய நேரமோ திரும்பி படுக்கக்கூடிய நேரமோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா வெறும் வந்து இந்த ஒரு 15 நிமிடம் 20 நிமிடம் 5 நாளிகை 8 நாளிகை இப்படி தான் இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம எதுவுமே செய்ய முடியாது. அதனால அன்னைக்கு தான் செஞ்சாகணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. நல்ல நாட்கள், முகூர்த்த நாட்கள் அப்படிங்கிற நாட்கள் எல்லா நாட்களுமே நம்ம முகூர்த்த கால் வைக்கலாம். புதுசாக கடைகள், புதுசாக வீடுகள் ஆரம்பிக்கிறது, புதுசாக கட்டடங்கள் ஆரம்பித்து பண்ணுறது தாராளமாக பண்ணலாம், எந்த தவறும் கிடையாது. ஓகே சார். சார், அடிப்படையில் ஒரு நல்ல வீடு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வாஸ்து இருக்கக்கூடிய வீடு அப்படிங்கிறதுக்கான ஏதாச்சும் ஒரு கட்டமைப்பு இருக்குதுங்களா, இல்லை அது வந்து தனிப்பட்ட நபருக்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுங்களா சார்? இல்லை, அடிப்படை கட்டமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிநிலம். அடிநிலம் அப்படிங்கிறது பொதுவாகவே இந்த வாஸ்துல நாங்கள் சொல்கிறது சதுரம் செவ்வகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ ஃபஸ்ட்டு அடிநிலம் அப்படிங்கிறது சரியாக இருக்கணும். அதுக்கப்புறம் அதில் கட்டப்படுற வீடுகள். அப்போது ஒருத்தருக்கு வந்து இப்போது நீங்கள் ஒரு இடம் வாங்குறீங்கன்னா நீங்கள் வாங்கக்கூடிய இடம் வந்து உங்களுக்கு தவறாக அமைஞ்சிருச்சுன்னா வீடும் தப்பாக தான் அமையும். நீங்கள் என்ன முயற்சி செஞ்சாலும்
வீடு வந்து சரியாக பண்ண முடியாது. அப்போ ஏன் நமக்கு தப்பாக அமையுது அப்படிங்கிறத பார்க்கணும்ல. இதற்கு காரணம் என்ன அப்படின்னீங்கன்னா உங்களோட பூர்வீகம். நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி நமக்கு டிஎன்ஏவை கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு வீடுகளுமே அதற்கான டிஎன்ஏ அப்படிங்கிறது நம்ம அடுத்தடுத்து கட்டக்கூடிய வீடுகள். அப்போது பூர்வீக வீடு அப்படிங்கிறது தவறாக இருந்துச்சுன்னா நம்ம எவ்வளோ நல்ல வாஸ்து நிபுணரை பார்த்து ஜோதிடரை பார்த்து ஒரு 100 பேர்த்த நீங்கள் பார்த்து பண்ணாலும் பூர்வீகம் தப்பாக இருந்தால் தப்பாக தான் அமையும். பூர்வீகம் சரியாக இருந்துச்சுன்னா நீங்கள் யாரையுமே பார்க்க வேண்டியதில்லை, இயற்கையாகவே உங்களுக்கு நல்ல வீடாக அமைஞ்சிடும். அதனால தான் நம்ம தொடர்ந்து பூர்வீகம் 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 அப்படிங்கிறத பதிவிட்டுக்கிட்டே வர்றோம். அதனால எப்போ வீடு கட்டணும்னு ஆரம்பித்தாலும் ஃபஸ்ட்டு பூர்வீகத்தை பார்க்கணும். பூர்வீகத்தை சரி பண்ணிட்டு தான் நம்ம வீட்டை கட்ட ஆரம்பிக்கணும். நீங்கள் பூர்வீகத்தை வந்து சரி பண்ணாத வீடு கட்டினீங்கன்னா பூர்வீகத்தில் என்னென்னலாம் தவறுகள் இருந்துச்சோ அந்த தவறு அப்படியே வரும். இதில் கொஞ்சம் கூட மாறாது. நீங்கள் ஒரு 90% மாற்றவே முடியாது. நாங்கள் வாஸ்துப்படி பிளான் போட்டு கொடுத்துருவோம், நீங்களும் வாஸ்துப்படி கட்டணும்னு ஆசைப்பட்டு தான் எல்லாமே பண்ணுவீங்க. அப்போது கட்டக்கூடிய இந்த கொத்தனார் மேஸ்திரி என்ன பண்ணுவாங்கன்னா, நான் ஒரு 100-1000 வீடு கட்டிட்டேன், இந்த இடத்துல இதுதான் இப்படி தான் இருந்துச்சு, அவர் வாஸ்துக்காரர் சொல்லிட்டு போறாரு நீங்க இங்கே கட்டுங்க சூப்பராக இருக்கும் பாரு. நம்மளும் வந்து தொடர்ந்து வாஸ்துக்காரர் ஃபோன் பண்ணாலும் வாஸ்துக்காரர் ஃபோன் எடுக்க மாட்டார். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற வாஸ்து நிபுணர்கள் நிறைய பேர் வாஸ்து பார்க்குற பெண்மணிலாம் இருக்கிறாங்க. நிறைய வாஸ்து பார்க்க இந்த ஜோதிட வாஸ்து நிபுணர்லாம் வந்ததுக்கப்புறம் பிஏ வச்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க, ஃபோனே எடுக்க மாட்டாங்க. இவரும் பார்த்துட்டு சரி கட்டி விடுப்பான்ருவார். இவருக்கு பூர்வீகத்தில் என்ன தப்பு இருக்கோ அதே தப்பு அப்படியே அந்த வீட்டில் வந்துடும், மாற்ற முடியாது. அப்போ இது எப்போ தெரியும்னா ஒரு 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகளுக்கு தவறான வாஸ்து கட்டங்கள் பாதிப்பு கொடுக்காது. அப்போது 3 ஆண்டுகளுக்கு கழிச்சு 4 ஆண்டுகள் கழிச்சு ஒரு தொழில் செய்கிறான்னா தொழில் சூப்பராக ஓடிக்கிட்டு இருக்கும். ஒரு 3 வருஷம் கழிச்சு அப்படியே படிப்படியாக அதனுடைய தொழிலுடைய வியாபாரங்கள் குறையும். அப்புறம் ஒரு கடன் வாங்கி திரும்ப போடுவார், அப்போ கடன் அதிகரிக்கும். இப்படியே ஒரு 4-5 வருஷம் ஓட்டி ஒரு 6 வருஷம் 7 வருஷம் போகிறப்ப நல்லா ஃபுல் கடனில் வந்து உட்காந்துருவார். அப்போ தான் மீண்டும் அந்த வாஸ்து நிபுணரை கூப்பிடுவார். அப்போ என்ன பண்ணுவார், அப்போ வேற வாஸ்து நிபுணர் வருவார். ஏன்னா அந்த கட்டடம் தப்பாக கட்டிட்டோமா, கட்டடத்துக்கு முன்னாடி ஒவ்வொரு கட்டடங்கள் தான் வாஸ்து நிபுணரை தேர்ந்தெடுக்கும், ஒவ்வொரு இடங்கள் தான் வாஸ்து நிபுணரை தேர்ந்தெடுக்கும், எல்லா இடங்களுமே தேர்ந்தெடுக்காது. இப்போ ஒரு தமிழ்நாட்டில் ஒரு 2000 வீடு 2 கோடி வீடுகள் இருந்துச்சுன்னா 2 கோடி வீடுகள் என்னையெல்லாம் தேர்ந்தெடுக்காது. என்னை அதிகபட்சம் பார்த்தா ஒரு 2000 வீடு தேர்ந்தெடுத்தாலே அது மிகப்பெரிய ஒரு அது விஷயம்தான். அதனால ஒவ்வொரு இடங்களும் ஒவ்வொரு நிலங்களும் ஒவ்வொரு மனிதர்களுடைய அந்த வேவ் லென்த்து தான் நம்மளை வந்து தேர்ந்தெடுக்கும். அப்போ தான் அது வந்து முழுமை, அந்த வாஸ்து அப்படிங்கிறது நம்ம முழுமையாக கொண்டு வரணும். அப்படின்னீங்கன்னா இந்த பேசிக்கில் அடிமட்டத்திலேருந்து சரியாக வந்துகிட்டே இருக்கணும். இன்னொன்று வாஸ்து நிபுணர்கள் சொல்கிறது வந்து சரியான முறையில் கடைபிடிக்கணும். அது வந்து நம்ம ஏதாவது ஒரு சின்ன ஆசிலேஷன் இருந்தாலும் சரி ஆட்டோமேட்டிக்காக மாற்றி விட்டுரும். இதுக்கு காரணம் என்னென்னா அந்த பூர்வீகம். என்னோட ஜாதகத்தில் வந்து என் பையனுக்கு பூர்வீகம் செட் ஆகாது அப்படின்னு நான் வேறு இடத்துல வீடு கட்டுறேன் அப்படின்ட்டு போவாங்க. ஸோ அப்படி போகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா பூர்வீகத்தை வந்து அதே நிலையில் வச்சுருப்பாங்க. அந்த பல வீடெல்லாம் அப்படியே இருக்கும், மாற்றங்கள்லாம் எதுவும் செய்யாமல் கிட்டத்தட்ட சிதலாமடைஞ்ச ரேஞ்சுக்கு இருக்குன்னு வச்சுங்களேன். பூர்வீகத்தை அப்படியே விட்டுட்டு புது வீடு கட்ட போகிறோம்ல, எதுக்கு செலவு பண்ணிக்கிட்டு அப்படின்ட்டு விட்டு போயிடுவாங்க. அப்படி விட்டுட்டு போகிறவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னவா இருக்கும் சார்? ஏன்னா சில பேர் வந்து புது வீடு கட்டிட்டா கல்யாணம் நடந்துடும், கல்யாணம் நடந்தால் எல்லாமே மாறிடும் அப்படின்ட்டுலாம் போவாங்க. அப்படி போகிறவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் தவறுகள் என்னென்ன? இப்போ என்னென்னா இந்த பூர்வீகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இவங்க புது வீடு கட்டி போகிறப்ப ஒரு 50% இந்த புது வீடுகள் ஒரு மாற்றத்தை கொடுக்கும், மீதி 50% இந்த பூர்வீகம் தப்பாக தான் கொடுக்கும். ஓகே. இப்போது பூர்வீகம் அப்படிங்கிறது எப்படின்னா ஒரு வீட்டிற்கு ஒரு வடக்கோ கிழக்கோ இல்லை வடகிழக்கு திசை தவறாக இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா இந்த வீட்டை விட்டுட்டு ஒரு வாடகை வீட்டுக்கோ இல்லை வேற வீடு கட்டி போனீங்கன்னா என்ன ஆகுன்னா இப்போ திருமண தடை இருந்தால் திருமணம் நடந்துடும். இது உடனே வேலை செய்யாது. இந்த பூர்வீகம் என்னன்னா அப்படியே காத்துக்கிட்டு இருக்கும், அமைதியாக இருக்கும். இப்போ எப்போ திருமணம் நடந்து ஒரு சில இடங்கள் என்ன பண்ணுதுன்னா ஒரு 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் கழிச்சு தான் கணவன் மனைவிக்கு டைவர்ஸ் பிரிவு பிரச்சனைன்னு கொடுக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு சில இடங்களில் அந்த 3ஆம் தலைமுறை வர்றது பாருங்க, பேரம்பேத்தி, அவர்களுக்கு எப்போ 13 வயதை கரெக்டாக 13 வயதை அவர்கள் தொடுகிறார்களோ அந்த வயதை தாண்டுகிறார்களோ அப்போ தான் இந்த பூர்வீகம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஓகே. அது வரைக்கும் ஒன்றுமே பண்ணாது, சூப்பராக இருக்கும், நல்லா தான் போயிட்டு இருக்கும். எப்போ பேரம்பேத்தி ஒரு பெண்ணுன்னா ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்போ இது வேலை செய்யும்.
மூன்றாம் தலைமுறை வந்தால் தான் பூர்வீக பாதிப்பு வந்து நம்ம 100% கொடுக்கும். அப்போ நல்லாவே தெரியும். அப்போது அது வரைக்கும் என்ன சொல்லுவாங்கன்னா, பழைய நிறைய இடங்கள்ல 15 வருஷமா நான் இந்த வீட்டில் தான் இருக்கிறேன், சூப்பராக இருக்கிறேன், இவன் வாஸ்துக்காரனுக்கு வேறு வேலை இல்லை, எவனோ ஒருத்தனை கூட்டி வர்றான், வாஸ்து பார்க்கணுங்கிறான், அது தப்பு இது தப்புங்கிறான், இத்தனை வருஷம் நல்லா தானே இருந்தோம் அப்படிம்பாங்க. அப்போது அந்த இது எப்படி வேலை செய்யும்னா, அந்த பூர்வீகங்கிறது அந்த ஒரு காலகட்டம் எடுத்துக்கும். அதனால அந்த காலகட்டம் வர்றப்ப தான் நம்ம மாற்றி அமைக்கணும். அதனால தான் கோயில்கள் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை குடமுழுக்கு வச்சதுக்கு காரணம் இதுதான். நீங்கள் 12 வருஷம் போன கழித்து ஒரு தலைமுறை மாறும். தலைமுறையுடைய வாழ்க்கை முறையாகட்டும், அவருடைய அந்த குடும்ப உறுப்பினர்களுக்கான உறவுகளாகட்டும், எல்லாமே ஒரு 12 ஆண்டுகள் வரைக்கும் ஒரு மாதிரியாக போயிட்டு இருக்கும். 12 வருஷத்துக்கு அப்புறம் அது அப்படியே சேஞ்ச் ஆகும். அப்போது வீடு, கோயில்கள் எல்லாமே இந்த 12 ஆண்டுகளுக்கு அப்புறம் புனரமைச்சு பெயிண்டிங் பண்ணி திரும்ப வந்து அதை வந்து நம்ம மீண்டும் புதுப்பிச்சு அந்த கோயிலுக்கு உயிரோட்டம் கொடுத்து மீண்டும் அதை வந்து பழைய நிலைமைக்கே நம்ம கொண்டு வர்றோம். அதே போல தான் வீடுகளாக இருந்தாலும் இன்றைக்கி இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் ஆகட்டும், பெரிய வீடுகள்லாம் கட்டி வச்சுருக்குறாங்க. இன்றைக்கி ஒரு 15,000-20,000 ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டின வீடுகள்லாம் நிறையா பார்க்குறோம். அதுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கே 20 லட்சம் வரும்னு செய்ய மாட்டேங்கிறாங்க. வீடு கட்டுறப்ப 15 கோடி செலவு பண்ணி கட்டினேன், என் வீடு எங்கள் தாத்தா 10 கோடி செலவு பண்ணி கட்டினாருங்கிறாங்க. ஆனால் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு இதுக்கு நான் எனக்கு 15 லட்சம் 20 லட்சம் வருது, இன்னைக்கு கையில் பணம் இல்லை அப்படின்னு சொல்லி பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்போ அந்த வீடுகள் என்ன பண்ணணும்னா, அது அந்த அந்த ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு அப்புறம் அந்த வீட்டுடைய அந்த உயிரோட்டம் அப்படிங்கிறது செயலிழந்து போயிடும். உயிரோட்டமான மனையாக இருக்காது. அப்போ அந்த வீட்டில் வாழ்கிறது பார்த்திங்கன்னா சும்மா வேஸ்ட்டு தான். நம்ம இருக்கக்கூடிய இடங்கள் எப்பவுமே ஒரு உயிரோட்டமான இடங்களாக இருக்கணும். நம்ம அந்த வீட்டோட கனெக்ட் ஆகணும். நிறைய பேர் என்னென்னா, நீங்கள் எங்கே வேணாலும் கொண்டு போய் விடுங்க, இங்கிருந்து ஒருத்தர் சென்னையில் இருக்காருன்னு வச்சுக்கங்களேன், இங்கேருந்து ஒரு தூத்துக்குடி போகிறாரு, இல்லை இங்கேருந்து வந்து ஒரு கன்னியாகுமரி போகிறாரு, கோயம்புத்தூர் போனாருன்னா, அங்கேருந்து எப்படா என் வீட்டுக்கு போவோங்கிறதே ஃபஸ்ட்டு ஞாபகம் வரும். நீங்கள் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கட்டும், ஒரு சாதாரண மனிதனாக இருக்கட்டும், அதிகபட்சம் 1 நாள் 2 நாள் அவங்க மனசு வந்து நம்ம ஒரு தொழில் நிமித்தமாக போகிறோம், வேலை நிமித்தமாக போகிறோம் ஓடும். அந்த 2 நாள் கழித்து எப்படா நம்ம வீட்டுக்கு போவோம், எப்போ அந்த இடத்துக்கு போய் சேருவோம் அப்படிங்கிறது இவங்க இருக்கும். அப்போ இந்த எண்ண ஓட்டங்கள் அப்படிங்கிற இந்த வீடு உள்வாங்கும். இது நமக்கும் இந்த நம்ம உறவுகளுக்கு பாண்டிங்கை உருவாக்குறதே வீடுகள் தான். ஒரு சில இடங்களெல்லாம் போய் படுத்தீங்கன்னா, இப்போ ட்ராவல் பண்ணி போகிறீங்க, லாட்ஜில் படுத்தீங்கன்னா தூக்கமே வராது. என்ன காரணம்? அந்த இடத்தினுடைய அமைப்பு, அந்த கட்டிட அமைப்புகள் வந்து உங்களை அது ஏற்றுக்கிறது இல்லை. அப்போ அந்த ஒரு நாள் முடிச்சுட்டு நம்ம அடுத்த நாள் கிளம்பிடுறோம். அதனால பெருசாக பாதிப்புகள் நமக்கு தெரியறதில்லை. தொடர்ந்து அங்கேயே இருந்தோம்னா நிச்சயமாக நமக்கான பாதிப்புகளை கொடுக்கும். சிறப்பு ஆடி அமாவாசை யாத்திரை முன்பதிவுக்கு 7305858585. Presenting sponsor தமிழ் மேட்ரிமோனி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. பிஎஃப் அமௌண்ட் எப்படி எடுக்கணும்னு தெரியலையா? ரவி பிஎஃப் கன்சல்டிங் சர்வீஸ் கான்டாக்ட் பண்ணுங்க. 10 நாள்ல உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கு உங்க பிஎஃப் பணம் வந்து சேரும். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் இப்பொழுது நம்ம ஆர்னியில். உங்கள் கனவுகளுக்கு வெற்றியின் பாதையை அமைக்கும் உயர்தர கல்வி மையம். அனைவருக்குமான தரமான கல்வி இனி நாம் சொந்த ஊரிலேயே படிக்கலாம். டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி, ஆரணி வளாகம். மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. இன்றே சேருங்கள். வெற்றிகரமான நாளைய எதிர்காலத்தை உருவாக்குங்கள்.